தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி, வழக்கு வியாஜகங்கள்ல இருக்கவங்களுக்கு வழக்குல வெற்றி, விளையாட்டுத் துறையில இருக்கவங்களுக்கு விளையாட்டுல வெற்றி. தாமதமான திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமணம் பேசி நின்று போறது, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்றது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஏன்னா உபஜய ஸ்தானத்தில் 6ல் ஒரு பாவகிரகம் இருந்தா அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில வருவாங்க. சகோதர சகோதரிகள் வழியில ஏதாவது மன கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் பராபவ வருஷத்திய குரு பயிற்சி பலன் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு எப்போவுமே கன்னிராசியை கண்ணீர் சிந்தும் ராசியா அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நல்ல புத்தி சாதுரியமும் நல்ல புதிய திட்டங்களை போட்டு வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்பு உள்ளவங்களாகவும் கன்னிராசி நேயர்கள் இருப்பாங்க. அந்த கன்னிராசி நேயர்களுக்கு முழு முயற்சியால் அடுத்த கட்ட வெற்றி வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்கு. உங்களுடைய 3வது ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, உங்களுடைய 5வது ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, உங்களுடைய 7வது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. ஸோ தாமதமான திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமணம் பேசி நின்று போகிறது, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்றது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த வருஷம் நல்லா இருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. பொதுமக்கள் கிட்ட உங்ககிட்ட இருந்த தவறான அபிப்பிராயங்கள், பிரச்சனைகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு தீர்ந்து நீங்கள் பரவாயில்ல நல்லவங்க தான் அப்படின்ற பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் இப்போ வரும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் வம்பு வழக்குகள் இருந்தால் சரியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பேரு தாமதமானவங்களுக்கு நல்ல குழந்தை அமைப்பு கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கான மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா இருக்கும். அதாவது குழந்தைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் மருத்துவம் பார்க்கணுன்னாலும் அது நல்லா இருக்கும். குழந்தைக்கான படிப்பு விஷயம் நல்லா இருக்கும். குழந்தைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை, நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கறது, நல்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா இருக்கு. உங்களுடைய தாத்தாவின் உடல் ஆரோக்கியம் கூட நல்ல முன்னேற்றமாக இந்த ஆண்டு நல்லா வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், திட்டங்கள், புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது உண்டு. ஏன்னா உபஜய ஸ்தானத்தில் 6ல் ஒரு பாவகிரகம் இருந்தால் அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில வருவாங்க. 6ல் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகளில் ஒரு போட்டியான விஷயமா போறீங்கனாலும் அதுக்கான வெற்றி அமைப்பு அப்படின்றது நல்ல நிச்சயமா இருக்கு. அப்போ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, வழக்கு வியாஜகங்களில் இருக்கவங்களுக்கு வழக்கில் வெற்றி, விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கு விளையாட்டில் வெற்றி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானங்களை குரு பார்வை செய்கிறாரு. உங்கள் ராசியை சனி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசியை சனி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன உடல் சோர்வுகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ஒரு உழைப்போடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக இந்த வருஷத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. உங்களுக்கு சகோதர சகோதரிகள் வழியில் ஏதாவது மன கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் அவர்களுடைய உறவுகள் சுமூகமாக இல்லைன்னாலும் இந்த வருஷம் அவங்களா தேடி உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்கும். உங்களுடைய நல்ல ஒரு இடம் மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமும் நல்லா இருக்கும். தொழிலுக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக, ஏதாவது வேலைக்காக நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடம் மாறணும் அப்படின்னாலும் அதுக்கான விஷயமும் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்றது இருக்குது. 50% நல்ல விஷயங்களாகவும் 50% கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லாமையும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இருந்தாலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு அதிகபட்சமாக திருமண விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதும், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதும், நீங்கள் என்ன திட்டம் போட்டிங்களோ, என்ன விஷயங்களில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அதில் ஜெயமான ஒரு விஷயமாகவும் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையும் நல்லா கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் வந்திருக்கு. ஆக கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.